நாம் ஒரு சங்கீதத்தில் ஒரு பகுதியை பார்க்க போகிறோம். 119 சங்கீதம் 119 பக்கம் 745 1 முதல் 8 வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். 119 சங்கீதம் நமக்கு நன்றாக தெரியும். அதில் இருக்கிற அத்தனை வசனங்களும் வேத வசனத்தை மையமாக வைத்து காணப்படுகிறது. வேத வசனத்தினாலே, கர்த்தருடைய வார்த்தைகளினாலே, கர்த்தருடைய பிரமாணங்களினாலே, அவருடைய கற்பனைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய கட்டளைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய நியமம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, சாட்சிகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினாலே வேத வசனத்திற்கு ஏராளமான அடைமொழிகளை கொடுத்து அங்கே கொடுக்கப்படுகிறது. அந்த வசனங்கள் எவ்வாறு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை, ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது, நம்ம இந்த பூமியிலே செழித்து காணப்பட உதவி செய்கிறது என்று அங்கே நாம் வாசிக்கிறோம், அறிந்திருக்கிறோம். நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? 1 முதல் 8 வசனங்களை நாம் வாசிப்போம். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள், அவருடைய சாட்சிகளை கைக்கொண்டு அவரை முழு இருதயத்தோடு தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவருடைய வழிகளில் நடக்கிறார்கள். உமது கட்டளைகள் நாங்கள் கருத்தாய் கைக்கொள்ளும்படி நீர் கற்பித்து, உமது பிரமாணங்களை கைக்கொள்ளும்படி என் நடைகளை ஸ்திரப்பட்டால் நலமாயிருக்கும். நான் உம்முடைய கற்பனைகளை எல்லாம் கண்ணோக்கும் போது வெட்கப்பட்டு போவதில்லை. உம்முடைய நீதி நியாயங்களை நான் கற்றுக்கொள்ளும் போது செம்மையான இருதயத்தால் உம்மை துதிப்பேன். உமது பிரமாணங்களை கை கொள்ளுவேன். முற்றிலும் என்னை கைவிடாதையும். கடைசியில் ஒரு ஒப்பு கொடுத்தலையும் அந்த பகுதியில் சொல்லுகிறார், நான் உமது பிரமாணங்களை கை கொள்வேன், அப்பொழுது முற்றிலும் என்னை கைவிடாதிரும். அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார். இந்த வேதத்தை படி நடக்கிற எல்லா ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு அடைமொழியான பெயர் உத்தமமானவர்கள். அல்லேலூயா. நாம் வேதத்தை நம்முடைய வாழ்க்கையிலே மையமாக வைத்து நாம் வாழ தீர்மானிப்போமானால் நமக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு ஆச்சரியமான ஒரு நாமம், இவர்கள் உத்தமமானவர்கள், உத்தம மார்க்கத்தார். 2வது சொல்லுகிறார், அவருடைய சாட்சிகளை கைக்கொண்டு அவரை முழு இருதயத்தோடு தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். சாட்சி, இது சாட்சி, இதெல்லாம் நடந்தவைகள், உண்மைகள். கோர்ட்டில் போன உடனே சாட்சிகளை விசாரிக்கிறாங்க. ஏன்னா அந்த சாட்சிகளின் அடிப்படையில் தான் அந்த ஒரு பிரச்சனை, அந்த கேஸு அல்லாவிட்டால் அந்த விசாரணை முடிவுக்கு வருகிறது. ஆகையினாலே சாட்சி என்று சொல்லும் பொழுது கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தருடைய சாட்சிகளை கைக்கொண்டு நடக்கிற தேவ பிள்ளைகளை குறித்து வேதம் சொல்லுகிறது, ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. 3வது அங்கு சொல்லப்படுகிறது, அவர்கள் அநியாயம் செய்வதில்லை. கர்த்தருடைய வேதத்தின்படி, அவருடைய சாட்சியின்படி, அவருடைய கட்டளையின்படி நடக்கிறவர்களுக்கு தீமை செய்ய மாட்டார்கள். கர்த்தர் நமக்கு அப்படி ஒரு எதிர்பார்ப்பை வைத்திருக்கிறார். என் வேதத்தை தூக்குகிறவர்கள் தீமை செய்ய மாட்டார்கள். நமக்கு அந்த ஒரு நல்ல எண்ணம் வரணும். நான் கர்த்தருடைய வேதத்தை தூக்குகிறேன், இந்த வேதத்தை கை கொள்ளும்படியாக நான் விரும்புகிறேன். ஆண்டவர் எனக்கு அப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஆகையினால எனக்கு ஒன்று நன்றாக தெரியும், நான் அவருடைய வழியிலே நடக்கிறேன். ஆகையினாலே நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். 4வது வசனம் சொல்கிறது, உமது கட்டளைகளை நாங்கள் கருத்தாய் கை கொள்ளும்படி எங்களுக்கு கற்பித்திருக்கிறேன். உமது கட்டளைகள், இந்த வேத வசனங்கள் எல்லாம் நமக்கு கட்டளைகள். சங்கீதம் 128 வாசிக்கும் பொழுது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் என்று சொல்லப்படுது. அப்படி என்றால் அவர் நமக்கு வகுத்து கொடுத்திருக்கிற வழிகள், கட்டளைகள், பாதை, அவர் நமக்கு கொடுத்திருக்கிறதான அந்த நியமத்தின்படி நாம் நடக்கும் பொழுது நமக்கு ஆண்டவர் அப்படியாக கற்று கொடுத்திருக்கிறார். சர்ச்சில் வரும் பொழுது நமக்கு இதை தான் நாம் போதிக்கிறோம். நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க என்று சொல்லுகிறதில்லை. நீங்க வேதத்தை வீடுகளில் வாசிக்கும் பொழுது அதைத்தான் ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். மகனே, என் மகளே,
நீ இப்படி நடந்து கொள் என்று ஆண்டவர் நம்மோடு கூட போதிக்கிறார், கற்றுக் கொடுக்கிறார். ஆகையினால நமக்கு ஒன்று நன்றாக தெரியும், நம்முடைய ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். உமது பிரமாணங்களை நான் கை கொள்ளும்படி என் நடைகள் சிறப்பட்டால் நலமாயிருக்கும். உம்முடைய வார்த்தைகளின்படி நான் நடக்கும் பொழுது, என் நடைகள் சிறப்படும் பொழுது என் வாழ்க்கை சிரமாய் நலமாய் இருக்கும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. உம்முடைய கற்பனைகளை நான் உம்முடைய கற்பனைகளை எல்லாம் கண்ணோக்கும் போது நான் வெட்கப்பட்டு போவதில்லை. எனக்கு ஒரு நல்ல நம்பிக்கை உண்டு, என் ஆண்டவர் என்னை வெட்கப்படுத்த மாட்டார். ஏனென்றால் நான் அவருடைய வசனத்தின்படி கை கொள்ளுகிறவன். அவருடைய வசனத்தின்படி, அவருடைய கற்பனைகளின்படி நடக்கும்படியாக கண்ணோக்குகிறேன். என் ஆண்டவர் எனக்கு இதை சொல்லியிருக்கிறார். ஆனால் அதன்படி நான் நடக்கிறேன் என்று சொல்லும் பொழுது நமக்கு ஒன்று நன்றாக தெரியும், நமக்கு தோல்வி, வெட்கம், அவமானம் அந்த இடத்துல வராது. உம்முடைய நீதி நியாயங்களை நான் கற்றுக்கொள்ளும் பொழுது செம்மையான இருதயத்தால் உம்மை துடிப்பேன். என் இருதயம் உம்முடைய நீதி, உம்முடைய நியாயம் இவைகளை என் இருதயத்தில் பதிக்கும் பொழுது என்ன நடக்கிறதா? செம்மையான இருதயத்தால் என் இருதயத்தை திறந்து பார்க்கும் பொழுது என் இருதயம் சுத்தமானது. நான் ஆண்டவருடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் சுத்தமானவனாயிருக்கிறேன். அப்படி சொல்லணும். சிலர்கிட்ட நம்ம சொல்லுவோம், என் இருதயத்தை கிழிச்சா காட்ட முடியும், இந்த நெஞ்ச பழந்தா காட்ட முடியும், அப்படி சொல்லுவோம். ஏன் தெரியுமா? நமக்கு நல்லா தெரியும் நான் உண்மை உள்ளவன், நான் உத்தமமானவன் என்று. நம்ம நம்ப மாட்டாங்க, நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களே நம்மளை நம்ப மாட்டாங்க. ஆனால் நமக்கு தெரியும், நம்முடைய ஆண்டவர் நம்முடைய இருதயத்தில் அப்படிப்பட்ட ஒரு கிருபையை தந்திருக்கிறார். ஆமென். கர்த்தரை தேடுகிறவர்கள், கர்த்தரை நம்புகிறவர்கள், கர்த்தருடைய நியாயங்களை கை கொள்ளுகிறவர்கள், அதை கற்றுக்கொள்ளுகிறவர்களுடைய இருதயம் செம்மையானதாக இருக்கும். 112ஆம் சங்கீதத்திலே செம்மையானவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. செம்மையானவன், அவன் சந்ததி, அவன் குடும்பம், அவனுடைய ஆஸ்தி, அவன் வழிகள், அவன் கொம்பு, இப்படி பல காரியங்கள் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் செம்மையானவர்களுக்கு ஏராளமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். கடைசியாக உமது பிரமாணங்களை கை கொள்ளுவேன், முற்றிலும் என்னை கைவிடாதே. ஒரு தீர்மானம், உமது பிரமாணங்களை நான் எப்பொழுதும் கடைபிடிப்பேன், கை கொள்ளுவேன். என்னை என்ன செய்ய விடாதிரும், கைவிடக்கூடாது. நம்ம எல்லாரும் எளிமை நிற்போம். கர்த்தர் நமக்கு கிருபையாக உதவி செய்திருக்கிறார். முதல் வசனம் இன்றைக்கு நான் வாக்குத்தத்த வசனமாக நான் வைத்துக்கொள்ள போகிறேன். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் தேவனுடைய பார்வையில பாக்கியவான்கள். ஆமென். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணணும். நம்ம பல காரியங்களுக்காக ஜெபம் பண்ணி இருக்கிறோம். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார், நம்முடைய விண்ணப்பத்திற்கு பதில் கொடுத்திருக்கிறார். நம்முடைய குடும்பத்திற்கு கர்த்தர் உதவி செய்வார். ஏனென்றால் நாம் அவருடைய வேதத்தை தியானிக்கிறோம், வேதத்தின்படி நடக்க முற்படுகிறோம், வேதத்தின்படி நடக்க நம்மை அர்ப்பணித்திருக்கிறோம். ஒரு நாள் வரும், கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுவார், ஆமென், நம்ம ஒரு விஷயத்திலும் கர்த்தர் கைவிட மாட்டார். என்னை பார்த்து நிறைய பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் எவ்வளவு பெரிய அபாரமான ஒரு தைரியம், விசுவாசத்தை வைத்திருக்கிறீங்க என்று சொல்லுவாங்க. நமக்கு அப்படிப்பட்ட விசுவாசம் வேணும். என் ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார் என்கிற விசுவாசம் வேணும். கடைசி நிமிஷத்தில் கூட கர்த்தர் அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு ஈசாக்குக்கு நடுவிலே கர்த்தர் அப்படி ஒரு அற்புதத்தை செய்தார். தானியேலை சிங்க கெபியிலே போட்ட பொழுது கர்த்தர் அற்புதத்தை செய்தார். நான் நினைக்கிறேன் தானியேல் சுகமாய் உறங்கின நாள் சிங்க கெபியில இருந்த நாளாக இருக்கும். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவர்களை அக்கினி சூளையில போடும் பொழுது இயேசு அவர்களோடு கூட உலாவிக் கொண்டிருந்தார். அது அவளுக்கு எவ்வளோ பெரிய மகிமையாய் காணப்பட்டிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல அனுபவத்தை தான் நம் நடுவில் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆண்டவரே, நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. கர்த்தருடைய வேத வசனத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். எங்களுக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இன்றைக்கு ஆண்டவரே ஜெபத்தில் கலந்து கொண்ட எல்லாரும் இந்த வாரம் முழுவதும் நடத்துங்க, ஆசீர்வதிங்க. உங்கள் கிருபையின் கரம் அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் காணப்படட்டும், அவருடைய குடும்பத்தின் மேல் காணப்படட்டும். நல்ல பாதுகாப்பை கர்த்தர் கொடுங்க. நல்ல ஆண்டவரை கிருபை கர்த்தர் தாங்க.
நீங்க அவர்களை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் பெரிதானதாக காணப்படட்டும். உங்க அற்புதமான செயல்கள் எங்கள் குடும்பத்தை ஆண்டவர் இந்த நாட்களிலே பாதுகாப்பாய் ஆசீர்வாதமாய் நடத்தட்டும். என்னென்ன லக்குகளை வைத்து இந்த வாரத்திலே அவர்கள் ஆண்டவரை முற்படுகிறார்களோ அந்த லக்குகளை அவர்கள் சுதந்தரிப்பார்களாக. அவர்கள் ஜெபிக்கிற ஜெப காரியங்களிலே கர்த்தர் அற்புதமான காரியங்களை செய்ய, ஒரு விஷயத்திலும் அவர்கள் தோற்று போகக்கூடாது. கர்த்தர் அப்படியான கிருபைகளை செய்ய போகிறபடினால் எல்லார் கரங்களை தாட்டி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இன்றைக்கு பிறந்த நாள் திருமண நாளை நினைக்கிறவர்களை நாங்கள் நினைக்கிறோம். அவர்களை ஆசீர்வதிங்க. அவளுக்கு நல்ல சுகம், நல்ல பலன், தீர்க்காயுசை கொடுத்து உங்கள் வல்லமை அவர்கள் வாழ்க்கையில உறுதிப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே, எங்களை எல்லாரும் மேலும் உங்கள் பிரசன்னம் இருக்கட்டும். இந்த வசனத்தின்படி எங்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே முழுவலுமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். God bless you.